Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 3.6ல உள்ள 6th problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.6ல உள்ள 7th problem பார்க்கலாம். வாங்க. Pari needs 4 hours to complete work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? அதாவது பாரிங்கிறவங்க ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours டைம் எடுத்துக்கிறாங்க. அதே அவங்களோட ஃப்ரெண்டு அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours டைம் எடுத்துக்கிறாங்க. இப்போ சப்போஸ் பாரியையும் யுவனையும் நீங்கள் வந்துட்டு சேர்ந்து வேலை பார்க்க விட்டீங்கன்னா எவ்வளோ ஹார்ஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின். வாங்க ப்ராப்ளம்குள்ளே போகலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு பாரி ரெக்வயர் டு கம்ப்ளீட் தி ஒர்க். அதாவது ஏ வந்து எனக்கு என்ன டினோட் பண்ணுன்னா பாரி எவ்வளவு மணி நேரத்தில் எனக்கு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு டினோட் பண்ணுது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பாரி எத்தனை ஹார்ஸில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க 4 ஹவர்ஸில். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 ஹார்ஸ்னு எழுதிக்கோங்க. இப்போ லெட் பி இஸ் ஈக்குவல் டு யுவன் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறத நம்ம வந்து பியை டினோட் பண்ணிக்கலாம். யுவன் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் தி ஒர்க். B is equal to யுவன் வந்து அந்த ஒர்க்கை எவ்வளவு மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்றாங்க 6 ஹவர்ஸ்ல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணா எனக்கு வந்துட்டு எவ்வளவு மணி நேரத்துல அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம क्वेश्चन working together is equal to இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா AB divided by A plus B. ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு ஹவர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூவால டிவைட் பண்ணா எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். பாப்போமா? பாருங்க. A என்னது 4, B என்னது 6 டிவைடட் பை A என்னது 4 plus B என்னது 6. 4 6 ஆ 24 டிவைடட் பை 6 plus 4 என்னது 10. இப்போ கேன்சல் பண்ணா 2 5s ஆ 2 12s ஆ அப்போ 12 by 5 னு வர கிடைக்கும். இப்போ அந்த 5 கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 5 கேன்சல் பண்ணா 5 1s ஆ 5 2s are 10 எனக்கு பேலன்ஸ் 2 இருக்கும். அப்ப பாயிண்ட் வச்சிருக்கனால நான் 2 கூட 0 சேர்த்து நான் என்ன பண்ணிப்பேன் 5 4s are 20 னு சொல்லி நான் பிரிச்சுப்பேன். பாருங்க நான் எதுமே பண்ணல. ஜஸ்ட் நான் 12 ல 5 ஆல டிவைட் பண்றேன். 5 2s are 10 பேலன்ஸ் 2 இருக்குமா? நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் வச்சு நான் 0 சேர்த்துக்கலாம். அப்போ 5 4s are 20 நமக்கு ஆன்சர் வந்துரும். அதேதான் இந்த வந்து நான் 2.4 எப்படி வந்து கேன்சல் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். அவ்வளவுதான். ஹோல் நம்பரா பாயிண்ட் இல்லாம வந்துருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா இந்த நம்பரை நீங்க வந்து ஹவர்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஆனா எனக்கு கிடைச்சக்கூடிய வேல்யூ வந்து பாயிண்ட்ல வந்திருக்கு. பாயிண்ட்ல வந்தா அதை எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு முன்னாடி உள்ள நம்பரை பார்க்கணும். பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன இருக்கு 2 இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2 ஹார்ஸ்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 2 ஹவர்ஸ்னு எழுதிட்டு இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குல 4 இதை என்ன பண்ணணும்னா 4 into நான் 4னு வந்திருக்கனால 4 ஓட மல்டிப்ளை பண்றேன். 4 into 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் 60 மினிட்ஸ். கரெக்ட்டா? ஏன்னா நம்ம ஹவர்ஸ்ல பேசுறனால நான் ஹவர்ஸோட மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இதே மினிட்ஸ்ல பேசினா 1 மினிட்டுக்கு எத்தனை செகண்ட்ஸ்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இப்போ ஹவர்ஸ்னு கொடுத்தனால நான் 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் 60 மினிட்ஸ். இப்போ 4ஐயும் 60ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ 4ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்கும். நான் என்ன பண்ணணும்னா இந்த 0 இருக்குல்ல இந்த 0வை கட் பண்ணி 24 மினிட்ஸ்னு எழுதணும். சரியா? 2 hours and 24 minutes. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரியும் யுவனும் சேர்ந்து இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 hours 24 minutes தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6ல் உள்ள 7th ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை